விஜி உள்ள இது டெக்கரேஷன்லாம் பண்ணியாச்சுல்ல? ஸ்டாஃப்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாரும் வந்திருக்காங்கல்ல? ஆமாம் சார், எல்லாரும் வந்துட்டாங்க. லீலா நர்ஸ் வந்து அவங்க உள்ள டெக்கரேஷன் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. ஸ்டாஃப்ஸ்லாம் போதுமாக பார்த்துக்கோங்க. தேவைன்னா ஸ்டாஃப்ஸை எடுக்கலாம். நிறைய பேர் இருக்காங்க, ஏற்கனவே பயோடேட்டாலாம் இருக்குது. மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு சொல்லி எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த இதெல்லாம். ஓகே டாக்டர், ஓகே. இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிற ஸ்டாஃப்ஸ் போதும். ஃப்யூச்சரில் என்ன பார்த்துக்கலாம் டாக்டர், அப்படி தான் மேனேஜ்மெண்ட்டை சொன்னாங்க. ஓகே ஓகே. ஆமாம், என்ன சார் இன்னும் காணும் கார்த்தி? சாருக்கு கொஞ்சம் முன்னாடி தான் கால் பண்ணேன். ஆன் த வேனாரு. நம்ம 10:30க்கு தான் போட்டிருக்கோம், இப்போ வந்துடுவாங்க. இல்லை, இந்த ஊர் பெரியவர்கிட்ட சொன்னோம்ல, அவரும் வரணும்ல. அவர் நம்பர் இருந்தால் கான்டாக்ட் பண்ணி பாருடா. இல்லைடா, அவங்க டைமிங் கரெக்டாக வந்துடுவாங்க, அதை பற்றி எந்த பயமும் இல்லை. இப்போ 10:30க்கு என்ன போட்டிருக்கோம், கண்டிப்பாக 10:25க்குலாம் இங்கே வந்துடுவாங்க. டாக்டர் தான் சீக்கிரம் வரணும். ஓகே ஓகே. பூமாரி வர காணல, சீக்கிரம் வர சொன்னேன்ல. கார்த்தி, வெல்கம் ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கீங்கல்ல? டாக்டருக்கு கிஃப்ட் எதாவது கொடுக்கறதுக்கு வாங்கி வச்சுருக்கீங்களா? ஆமாம், அதெல்லாம் உள்ளே இருக்குதுமா. டாக்டர் இப்போ வந்துடுவார். விஜி, அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. இல்லை டாக்டர், எல்லாமே எடுத்து தான் வச்சுருக்கேன். ஓகே ஓகே ஓகே. அட, ஆஸ்பத்திரின்னு போகிறாங்களா போல இருக்க. சீக்கிரமே வந்துட்டோம் போல இருக்க பூ மாதிரி. இல்லை பாட்டிம்மா, கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. டேய், உன் ஆள் கரெக்ட் நேரத்துக்கு வந்துட்டாங்களே. அப்பாடா, இப்போ மாதிரி வந்தாலே. லேட் ஆக்குவாளோ இல்லை மத்தியானத்துக்கு அப்புறம் தான் வருவாளோன்னு நினச்சேன். பரவாயில்ல, வந்துட்டா. நீங்கள் யாருங்கம்மா? டாக்டருக்கு முதல் சைடில் இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க அம்மாவா? ஆமாங்க பாட்டி, ஆமாங்க பாட்டிம்மா, சரியாக சொல்லிட்டீங்களே. என்னோட மகன் கார்த்திக். ஐ, இவங்கள தான் நம்ம இன்னைக்கு கோவிலில் பார்த்தோம். ஓஹோ, இவங்க தான் நம்ம மாமியாரா? நல்லா தான் இருக்காங்க, ஸ்டைலாட்டு. உன்னை தானம்மா அன்னைக்கு கோயிலில் பார்த்தேன்னா? நீ தானே அன்னைக்கு தாவணி போட கட்டிட்டு இருந்த, அப்படி தானே? ஆமாம், அதான் நானும் நினச்சேன், உங்களை பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமாங்க, அன்னைக்கு என்னைய தான் பார்த்தீங்க கோயிலில். டேய், இவங்களெல்லாம் பார்த்தா யாருக்குமே அறிமுகமான மாதிரி இருக்கு. இவங்க ஹாஸ்பிட்டல் ஓப்பனிங் வந்த மாதிரி இல்லை, ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்த மாதிரிலாம் இருக்கு. சும்மா இருடா, நீ வேற ஓட்டாதடா. காலேஜுக்கு சேர்ந்துட்டியாம்மா? அன்னைக்கு காலேஜுக்கு போகணும் அப்படி இப்படின்னு இல்லை, காலேஜ்லாம் ஓப்பனிங் ஆயிடுச்சா? ஆமாங்க, காலேஜ் தான் ஓப்பன் ஆகிடுச்சு. காலேஜ் போயிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு லீவில், அதான் அப்போதாக்கும் கண்ணு ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னாங்க. அதான் எனக்கும் கண்ணாடியில் பவர் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதான் காமிச்சிட்டு போகலாமேன்னு வந்தோம். அதுக்கு என்னம்மா, நிறைய ஐ ஸ்பெஷல் டாக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. கண்டிப்பாக செக் பண்ணி உங்கள் அப்பத்தாவோட கண்ணெல்லாம் கிளியர் பண்ணி தான் அனுப்புவாங்க, சரியா? லூசு, சரிங்க ஆன்ட்டின்னு சொல்லலாம்ல. ஆ, சரி சரிங்கம்மா. கார்த்தி, டீன் வந்துட்டாரு, வா இன்வைட் பண்ணிட்டு வரலாம். வாங்க 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 டாக்டர், வாங்க வாங்க டாக்டர், வெல்கம், வாங்க. வாங்க டாக்டர். வரேன்ப்பா. கார்த்திக், மதன், நீங்கள் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது எனக்கு ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது. இந்த சின்ன வயசில் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுங்கிறது நினச்சி பார்க்க முடியாத காரியம். அதுவும் ஃப்ரீயாக கட்டுறதுங்கிறது சான்ஸே இல்லை. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூடா. தேங்க்யூ தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ டாக்டர். உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஓப்பன் பண்ண உங்கள் கையால் அதுவும் ஓப்பன் பண்ணுறது எங்களுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது டாக்டர். நீங்கள் தான் ரிப்பன் கட் பண்ணோம். நானும் மதனும் ஃபவுண்டேஷன் போடும்போதே முடிவு பண்ணிட்டோம். டாக்டர், கார்த்தியோட அம்மா அந்த நிற்கிறாங்களே, அவங்க தான் டாக்டர் கார்த்தியோட அம்மா. என்னோட அம்மா கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால வரல. ஈவினிங் வரேன்னு நாங்கள். ஓகேப்பா, ஓகே ஓகே, உடம்பு பார்த்துக்க சொல்லாமாவ, நெக்ஸ்ட் நாள் ஹாஸ்பிட்டல் வந்துக்கலாம். நீங்கள் தான் கார்த்திகோட மதரா? ரொம்ப ப்ரௌடாக இருக்குங்க. இந்த சின்ன வயசில் பிள்ளைங்க எப்படி இல்லாமல் இருக்காங்க. அவங்க படிச்சுட்டு ஃப்ரீயாக ஹாஸ்பிட்டல் கட்டுறது பெரிய விஷயம், பார்த்துக்கோங்க. ஆமாம் ஆமாம் ஆமாங்க டாக்டர், அவனுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டுறது சின்ன பிள்ளையிலே ட்ரீமு. டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணுன்ட்டு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கட்டணும் சொல்லிகிட்டே இருப்பான். இதெல்லாம் இங்கே நடக்க போகுதுன்னு நினச்சேன். பரவாயில்ல, உங்களோட சப்போர்ட்டில் இந்த அளவுக்கு டெவலப் ஆகியிருக்காங்க. என்னோட சப்போர்ட் இல்லைங்க, எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம் தான். ஓகே டாக்டர், ரிப்பன் கட் பண்ணிடலாமா? யா ஷோர். கடவுளோட ஆசீர்வாதத்தில் இந்த ஹாஸ்பிட்டல் நல்லா வரணும். வாங்க டாக்டர், உள்ள வாங்க. டேய், கிஃப்ட் கொடுக்கணும்டா, பொருள். விஜி,
கிஃப்ட் எடுங்க. இந்தாங்க இந்தாங்க டாக்டர். டாக்டர், எங்களோட ஸ்மால் கிஃப்ட் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கணும். எதுக்கு பார்த்து இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் நமக்குள்ள இருக்கட்டும். இல்லை டாக்டர், கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கணும். ஓகே ஓகே, தேங்க்யூடா, தேங்க்யூப்பா. டாக்டர், இனி வரும்போது மேமையும் கூட்டிகிட்டு கண்டிப்பாக வரணும். பிள்ளைங்க மேமெல்லாம் கூட்டிகிட்டு. ஷூர், கண்டிப்பாக. இன்னைக்கு கூட்டிகிட்டு வரலன்னா அவங்க இங்கே இல்லை, வேறு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் இருக்குல்ல, அங்கே போயிட்டாங்க காலையிலே. இதுனா கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன். ஓகே சரிங்க டாக்டர், உள்ளே போகலாம் வாங்க. கார்த்தி, இந்த கோட்டு சூட்டில் சூப்பராக இருக்கீங்க. உங்களை நான் கோட் சூட்டில் பார்த்ததே இல்லைல்ல, அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ. நீ வருவையோ என்னமோ நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை கரெக்ட் டைமுக்கு வந்துட்ட. அம்மா இருக்காங்க, அம்மாட்ட நல்லா பேசி பழகிக்கோ. அம்மாட்ட பழகவே வேணாம். ஏற்கனவே அம்மாவும் நானும் கோயிலில் பார்த்துக்கிட்டோம், கோயிலில் பார்த்து பேசிக்கிட்டோம். இவங்க தான் உங்கள் அம்மான்னு எனக்கு தெரியல, அவங்களுக்கு என்ன தெரியும், போதுமா? என்ன, கோயிலில் பார்த்த பொண்ணு நீதானா? அம்மா கூட நீ சொல்லிட்டு இருந்தாங்களே, பொண்ணு தாவணிலாம் கட்டி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, இந்த ஊர் பொண்ணுகளே அழகுதான் அப்படி இப்படின்னு சொல்லிச்சு. கடைசி பார்த்தா அது நீதானா? சரி சரி, உள்ள போங்க. பெரிய பெரிய டாக்டர்லாம் வந்திருக்காங்க, நீங்க ஏன்ட்ட பேசிட்டு இருக்கீங்க? போங்க. போறேன், வா நீயும். நான் வாரேங்க, நீங்க முதல்ல போங்க. ஓகே. டாக்டர், உங்களை டீன் கூப்பிட்டாங்க. ஓகே கீழே அந்த இது பேஷண்ட்ஸ் நேம் லிஸ்ட் இருக்குல்ல, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி டீன்ட்ட கொடு, நான் இப்போ வரேன். ஓகே டாக்டர். பாட்டிமா, கண்ணு நல்ல அந்த லென்ஸ் மாதிரி வட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் பாருங்க. நீங்க புது டாக்டரா? யாருமே ஒரு டாக்டர் இருப்பாரு. இதுலையா தம்பி பார்க்கணும்? சரிங்க டாக்டர். நல்லா பாருங்க. ஓகே, எவ்ரிதிங் ஓகே. பட் பாட்டிமா, அந்த மாதிரி இருக்குது, அதை ஜஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணால் ஓகே ஆயிரும். என்ன டாக்டர், ஆப்ரேஷனா? ஐயோ, அன்னைக்கு கூட வரும்போது டாக்டர் பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு தானே சொன்னார். ஆப்ரேஷன் பண்ண சொல்லியே கண்ணுலையா? அதான் ஏதோ தட்டுப்பட்டாப்லே இருக்குது. முழிக்கும் போதெல்லாம் காலையில் தூங்கி எழுந்துச்சு பார்க்கும்போது ஏதோ கண்ணில் தட்டுப்பட்ட மாதிரியே இருக்கும். ஐயோ, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை பாட்டிமா, நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்ததுனால யூ கேன் பெட்டர். அந்த சரியை லேசர் மூலமாக கூட ரிமூவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. உங்கள் கூட ஏதாவது வந்திருக்காங்களா? ஆமாம் டாக்டர், என் பியாத்திப்பில் வந்திருக்கா. வெளியே நிற்கா. இங்கே உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா, அதான் வெளியே உட்காந்துருக்கா. அப்படியே பாட்டிமா, ஓகே. எனக்கு கொஞ்சம் டேப்லெட்ஸ் எழுதி தரேன், ஒரு 1 வீக் சாப்பிடுங்க. சாப்பிட்டு அப்புறம் இமீடியட்டாக நீங்கள் கண்டிப்பாக வரணும். அப்போ தான் இந்த டேப்லெட்ஸோட பவர் போய் தான் உங்களுக்கு கண்ணில் இது பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன இல்லாமல் சொல்லுதீங்க, பயமாக இருக்குது டாக்டர். ஐயோ, பயப்படாதீங்க, பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை, எவ்ரிதிங் ஓகே. இந்த ஏஜ்லேயும் உங்கள் கண் பவர் ரொம்ப சூப்பராகவே இருக்குது, ஹையாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன லேசாக ஒரு சார்ஜ் தான், அவ்வளோதான். அதில் லேசர் மூலமாக ரிமூவ் பண்ணிக்கலாம், பயப்படாதீங்க பாட்டி. ஓகே, அந்த பாட்டிமா போனதுக்கப்புறம் மூர்த்தி நீங்கள் போங்க. நெக்ஸ்ட் நீங்கள் போங்க. சரிப்பா, நான் தான் மூர்த்தி, நான் போகிறேன். எடுத்தது நான் தானேப்பா. சிட் பேஷண்ட்டை கவனிங்க. பரவாயில்ல கார்த்திக், ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது. இவ்வளோ பேஷண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்காங்க, இன்னும் நல்லா வரணும். ஓகேவா? கண்டிப்பாக ஷோர் டாக்டர். உங்களோட பிளெஸிங் இருந்தாலே போதும். இதை மாதிரி நீ எத்தனை ஹாஸ்பிட்டல்னாலும் ஓப்பன் பண்ணலாம். என்னோட பிளெஸிங்ஸ் எப்பவுமே உனக்கு இருக்குது. இன்னும் இது மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல் கட்டணும். ஓகேவா? எல்லாத்தையுமே நான் தான் வந்து ஓப்பன் பண்ணிப்பேன். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் தான் டாக்டர். எத்தனை ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் தான் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி வைக்கணும். இவங்க தான் புது டாக்டர் போல. எப்பா, இந்த ஆஸ்பத்திரியில் எத்தனை டாக்டர் போட்டிருக்காங்க. எப்பா, அங்கிட்டும் இங்கிட்டும் துட்டை கொடுத்து கண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போச்சு. இந்த ஆஸ்பத்திரியாவது கண்ணை இது பண்ணி சரி பண்ணி தருவாங்களான்னு பார்ப்போம். பாட்டிமா, உங்களுக்கு கண்ணில் ஒரு லேயர் மாதிரி லைட்டாக சதை வளர்ந்துருக்கு. டேப்லெட்ஸ்லாம் எழுதி தர்றேன், நீங்கள் போங்க, நர்ஸ் கொண்டு தருவாங்க. அப்படியா? சரிங்க டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். இப்படி நான் மாத்திரை மருந்தே சாப்பிட்டதில்லை. இப்போ இந்த கண்ணுக்காகத்தையே மாத்திரை மருந்தே எடுத்துக்கிட்டேன். ஆப்ரேஷன் பண்ண பயமாக இருக்குது. இந்த மாத்திரை மருந்துலேயே கிடைக்க மாதிரி எதாவது பாருங்களேன். பயப்படாதீங்க பாட்டிமா, எந்த ப்ராப்ளமும் வராது. உங்கள் லேசர் இருக்குது, எல்லாமே லேசர்லேயே பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் ஆப்ரேஷன் இருக்காது உங்களுக்கு. ஆமாம் டாக்டர், உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக கண்ணில் சதை லேஸாக வளர்ந்துருக்கு, அவ்வளோதான். ஓகே டாக்டர், வாங்க. ஆரியத்தண்ட பேசி 2 நாள் ஆச்சு. நேற்று வேற ஃப்ரெண்டுன்னு வந்து அவள் வேற குழப்பி விட்டுட்டு போயிட்டா. தண்ட பேசணும், பேச மட்டும் இல்லை, பார்க்க வேற செய்யணும். பார்க்கணும் போல் இருக்குது. கல்யாணம்ன்ட்டு கல்யாணமும் கிட்ட நேரிச்சு பார்க்க தான் முடியலை. தனக்கு போன போட்டு சொல்லுவோம், அதான் கோயிலுக்கு கேட்டு தான் பார்ப்போமே. ஏக்கா, என்ன தனியாக ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க போல இருக்கு?
யாருக்கு அத்தானுக்கு ஃபோன் போட பிடிச்சியோ? ஆமாம், உங்கள் நொத்தானுக்கு தான் ஃபோன் போடலான்னு இருக்கேன். ஏன்டா? ஏக்கா ஏக்கா, நான் அத்தானுக்கு ஃபோன் போடு, வீட்டில் இருக்காதா என்னன்னு கேளு. வீட்டில் இருந்தாடா பூமாரிட்ட கொடுக்க சொல்லுக்கா, நான் பூமாரிட்ட பேசிக்கேன். வெளியே இருந்தால் நீ பேசிக்கோ. டேய், உனக்கு என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? ஆ, போடாங்கிட்டு. பூமாரிட்ட கொடுக்கணுமா? பூமாரிட்ட பத்தியா, உனக்கு எம்புட்டு உதவி நான் செஞ்சுருக்கேன். பூமாரிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுதா பத்தியா? அவள்கிட்ட ஃபோன் இருந்தால் கூட நானாவது ஃபோன் போட்டு என்ன செய்யுதே ஏது செய்யுதுன்னு கேட்பேன். அவள்கிட்ட ஃபோனும் இல்லையா, அதுதான் உன் ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது. ஆமாம், ஃபோன் இருந்தால் மட்டும் உன்கிட்ட பேசி தள்ளிடுவா அந்தால. போயேண்டாங்க சும்மா பூமாரி பூமாரின்ட்டு. இப்போ வேலை சொல்லிப்பா அவரு போ. எனக்கு வேலையே பூமாரியை பார்க்கதாங்க்கா. பூமாரியை பார்க்கணும் பேசணும். நானும் நெத்தம் ட்ரை பண்ணதே நடக்கவே மாட்டுக்கு. அவள் 8:45 போல் தான் காலேஜுக்கு போவா. அன்னைக்கு போகிறேன் பார்த்தா அந்த கருப்பையன் உண்டுல, அவன் பைக்கில் கூட்டிகிட்டு போகிறான். எப்பா இவன் பார்த்தா அவன்கிட்ட தான் அங்கிட்டு வந்துட்டேன். சாயந்தரம் தான் எப்படி போவான்னு தெரியல. பஸ்ஸில் போவாளா பைக்கில் போவான்னு தெரியல. நானும் சாயந்தரம் 4 மணி 4:30 மணி வரை நின்று பார்க்குதேன். அவளை பார்க்கவே முடியலக்கா. ஓ, பார்க்க முடியல பத்தியா? நான் வேணா ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா சாயந்தரம் எப்போ நீ கிளம்புதே என்ன ஏதுன்ட்டு? சரிக்கா சரிக்கா ஏக்கா கேட்க இந்த ஒரு உதவியும் செய்யக்கா. அதையாவது கேட்டு சொல்லுக்கா, மீதி உள்ள நான் பார்த்துக்கிறேன். போயேண்டாங்கிட்டு. என்னென்ன புரோக்கர் வேலை பார்க்க சொல்லுதியோ? மறுவதிக்கு போயிரு. அப்புறம் என்னத்தை கையில் கிடைக்க அதை தூக்கி போட்டு அடிச்சு போடுவேன். வந்துட்டான் அங்கேருந்து பூமாரி பொன்மாரி எப்போ போவா எங்கிட்டு போவான்ட்டு. ஓஹோ அப்படியா, சரி சரி பார்த்துக்கலாம். இனி வருவேல்ல, எப்போது கோயிலுக்கு கூட்டிகிட்டு போ, குளத்துக்கு கூட்டிகிட்டு போ. மாமா அங்கே நிற்காரு இங்கே நிற்காரு பேசணும் இல்லை. அப்புறம் பார்த்துக்கிறேன். எம்பிட்டு உதவி செஞ்சுருக்கேன், சத்து மறந்துட்டே இல்லை, பார்த்துக்கிறேண்ணே. ஐயோ, இவனை வேற பகிச்சுக்கிட்டா முடியாது. இன்றைக்கி வேற மாமாவை பார்க்கணுன்னு நினச்சிட்ருக்கேன். இவன் தயவு இருந்தால் தானே பார்க்க முடியும். பைய காக்க பிடிச்சி வைப்போம். டேய் அதுக்கு சொல்லலடா. இப்போ நான் பேசுறது வேற ஃபோன் போட்டு. நீ பேசினேன்னா குரல் திடீர்னு அவர் ஃபோனில் எதுவும் ரெக்கார்டாகி இருந்து கேட்டுட்டா வீண் வம்புல்ல, அதே சொன்னேன். ஆமாம்ல, அப்படி வேறு இருக்கும்ல. என்னதான் பண்ண, எனக்கு பூ மாதிரியே பார்த்தே ஆகணும், பேசியே ஆகணுக்கா. வேணா இப்படி பண்ணுமா, நான் வேணா சாயந்தரம் மாமாவை கோயிலில் பார்க்க வரீங்களா பேசுவோமா அப்படின்னு கூப்பிடுதேன். வருவார்ல, இப்போ பூமாரி வேணால் சும்மா கூப்பிட்டு வாங்களேன், பூமாரியை பார்க்கணும் போல் இருக்குது ஆசையாக இருக்குதுன்னு சொல்லுதேன். கூட்டிகிட்டு வருவார். கூட்டிகிட்டு வந்தால் நானும் உன் மாமாவும் பேசிகிட்டு இருக்கோம், நீயும் பூமாரியும் பேசிக்கோ. எப்படி? ஐடியாலாம் நல்லாத்தையும் இருக்குது. ஆனால் அவர் எப்படிக்கா தங்கச்சியை கூட்டிகிட்டு வருவார்? அவரே உன்னை பார்க்க திருட்டுத்தனமாக வீட்டிலேருந்து வருவார். இதில் தங்கச்சி எப்படி கூட்டிகிட்டு வருவார்? கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியே நீ? இந்த விவர விளக்கணம் எல்லாம் தெரியுது, ஆனால் கூட்டிகிட்டு வா பேசணுன்ட்டு. டேய் அப்படி இல்லைடா, நான் மாமாவை பார்க்கணுன்னு கூப்பிட மாட்டேன், பூமாரியை பார்க்கணும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். அப்படி சொன்னால் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவார். நான் மாமாவை பார்க்கணுன்னு சொன்னால் மாமா மட்டும் ஏன் வருவார், அவளை கூட்டிகிட்டு வர மாட்டார். பூமாரியை தேடுது, பார்க்கணும் போல் இருக்குது, அதனால் கூட்டிகிட்டு வரீங்களா கோயிலுக்கு, நீங்களும் வாங்களேன் அப்படின்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவாரடா. அப்போ பார்த்துக்கலாம். எப்படி என் ஐடியா? இப்படி சொன்னால் கூட்டிகிட்டு வர மாதிரி தான் தோணுது. பரவாயில்ல, நீயும் நல்ல ஐடியா பண்ணியாக தான் வேலை பார்க்க. என் மாமாவோட்ட பார்த்து பேசுறதுக்கு இவன் சிபாரிசெல்லாம் தேவைப்படுது. புரோக்கர் வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. தலையெழுத்து கொஞ்ச நாள் வேண்டா, அப்புறம் இருக்கு பாரு உனக்கு பெரிய ஆப்பா வைக்கிறேன். என்னக்கா ஏதோ முணங்குத மாதிரி இருக்கு? இல்லைடா, அவரை திடீர்னு கூப்பிட்டா வருவாரா என்னமோ ஏதோ அதான் யோசிச்சுக்கிட்டு கிடக்கேன். அதெல்லாம் வருவார், நீ கூப்பிடு. கூப்பிடுறேன்டா, கூப்பிடுறேன். சரிக்கா, அப்போ ஈவினிங் கோயில் போகிறோம். கோவிலில் இல்லை மொதல் கோயிலுக்கு போயிட்டு அப்படி ஜூஸ் கடையில் போய் ஆளுக்கு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி வரலாம். ஓகே சரி பார்க்கலாம், அவர் வாரேன்னு சொல்லட்டு அப்புறம் பார்த்துக்கலாம்ண்ணே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒழுங்காக மாமனை வர சொல்லு. எனக்கு பூமாரிட்டு பேசியே ஆகணும். டேய் என்னடா மிரட்டுற மாதிரி இருக்கு? மிரட்டுற மாதிரி இருக்கா? ஆமாம், ஒன்றும் மிரட்ட தான் செய்தேன். ஏன் உனக்காண்டி எம்பிட்டோ செய்தேன், இது செய்ய மாட்டியே என்ன? சரி சரி போ பார்த்துக்கலாம்.
சரியான ஆளப்பறையாக இருக்குதான். சரி மாமாட்ட பேசி வர சொல்லும். நமக்கும் மாமாவை பார்க்கணும் போல இருக்குல்ல. இவன் தயவு இருந்தால் தான் போக முடியும். ஹலோ. மாமா. சொல்லு துளசி, என்ன எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? 2 நாள் ஆச்சு. எதுவும் நினச்சிக்கிறத உன்கிட்ட பேச முடியல. நேற்று ஃபோன் போட்டேன், நீ எடுக்கலை. அப்புறம் கேட்டால் என் ஃப்ரெண்டு வந்திருந்தானே, சரி ஃப்ரெண்டுகிட்ட மனசார பேசிட்டு அப்படின்ட்டு விட்டுட்டேன். என்ன உன் ஃப்ரெண்டு போயிட்டாளா என்ன? ஆமாங்க, அவள் போயிட்டா. காலையில் வந்தா, சாயந்தரம் வாக்கில் கிளம்பி போயிட்டா. அப்புறம் உங்கள்கிட்ட தான் எதுவும் பேச முடியல. இன்னைக்காச்சும் பேசுவோன்னு தான் ஃபோன் பண்ணேன். ஃப்ரீயாக இருக்கீங்களா பிஸியாக இருக்கீங்களா? ஃப்ரீனும் சொல்ல முடியாது, பிஸினும் சொல்ல முடியாது. சொல்லுமா, என்ன இங்கே வயலில் தான் இருக்கேன். அப்படியா? சரி சரி பேசலாம்ல. உங்களை பார்க்கணும் போல இருக்குங்க. கல்யாணம் வேறு நெருங்கிட்டே இருக்குது. உங்களை பார்க்கவே முடியல. கடைசியாக என்னைக்கு பார்த்தது? நம்ம பார்த்தே நாள் ஆயிடுச்சு. போங்க. இன்னைக்கு சாயந்தரம் கோயிலுக்கு வரீங்களா? பார்க்குவோமா? பேசணும் போல இருக்குது. உங்களை பார்த்தாலே போதுங்க. துளசி துளசி, உன்னை பார்த்தே நாளாச்சு. நானும் அதே நினச்சேன், உன்னை எப்படி பார்க்க பேசன்ட்டு. அன்னை ஆஸ்பத்திரியில் பார்த்தது அப்படி தானே? இன்னைக்கு பார்ப்போமா? சரி கோயிலுக்கு என்ன போவோம், வரியா? சரிங்க. சாயந்தரம் கோயிலுக்கு வந்துடுவீங்களா? பார்க்கலாங்க. பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. பூமாரியும் கூட்டிகிட்டு வரீங்களா? பூமாரியை பார்த்து நாளாச்சு. பூமாரியா? பூமாரி எப்படி கூட்டிகிட்டு வரது லூசு? என்ன நினைப்பா? அடிக்கடி அண்ணனும் அண்ணியும் மீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம் நினைப்பா. அது இல்லாமல் ஓட்டவாய் வேறு அம்மாட்ட போய் எதுவும் சொல்லி வச்சிருவா. அப்படியே சொல்லுதீங்க. முடிஞ்சா கூட்டிகிட்டு வாங்களேன். அவளை பார்த்து நாளாச்சு. உங்களை பார்த்தாப்லே ஆச்சு. அப்படி பூமாரியை பார்த்தாப்லே ஆச்சுல்ல. சொன்னால் சொல்லட்டும். ஏன் இதுக்கே பயப்படுறீங்க? நமக்கு தான் கல்யாணம் ஆக போகுதுல்ல. அத்தை ஒன்றும் நினச்சிக்கிட மாட்டாங்க. சரி கூட்டிகிட்டு வரேன். நீ அத்தை கூட தானே வருவ? இல்லைங்க, அம்மா கூடலாம் வர முடியாது. அம்மா வையும். கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுக்கடையில் மாப்பிள்ளையை பார்க்க போறியா, வைக்க போறியா, ஊர் பார்த்தா என்ன சொல்லணும், அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. அதான் மதம் இருக்கான்ல, மதம் கூட வரலான்னு இருக்கேன். சரி சரி அப்பப்பா, நான் மதம் கூட வந்துரு. ஒரு 6:30 7 மணிக்கு வா, சரியா? எனக்கு இங்கேயே கொஞ்சம் வேலை இருக்குதா. 6 மணிக்கு தான் முடியும். அப்புறம் தான் போய் குளிச்சுட்டு எடுத்துகிட்டு வரணும். அப்படியா? சரிங்க சரி. அப்போ ஒரு 7 மணி போல் வாங்க. நான் ஒரு கலர் ட்ரெஸ் நினச்சிருக்கேன். நீங்களும் ஒரு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க. நம்ம மேட்சாக எதிர்பாராமல் மேட்சாக போடுறோமா பார்ப்போம். சரியா? இது என்ன புது விளையாட்டாக இருக்குது? யார் உன் ஃப்ரெண்டு சொன்னாலோ? ஆமாம், இல்லாட்டா ஃப்ரெண்டு சொல்லாட்டா எனக்கு தெரியாதாக்கும். ஆமாம், என் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க. அன்றைக்கி அவளும் ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போனாலாம். அவள் ஹஸ்பண்டும் ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போனாங்களாம். பார்த்தா மீட் பண்ணும்போது 2 பேரும் சேம் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்களாம். இதுலேருந்தே எங்களோட மைண்ட் தாட்டு அது இது எல்லாமே ஒன்று போல் இருக்குது அப்படி இப்படின்னு பெரிய இதில் பீத்திட்டு இருந்தா. அதான் சரி நம்மளோட இது எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. மரியோ, இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல தாயி. என்னை விட்டு மேட்ச் இல்லாமல் ஆயிடுச்சு. அப்படிதான் ஆடிடுவேன். அதனால வேணாம். எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸே நான் போட்டுட்டு வரேன். உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கோ. ஆமாம், அந்த அன்றைக்கி ஆடுதாக போவாங்க அங்கிட்டு. அதெல்லாம் பழைய துளசி. இப்போ அப்படி இல்லை, நான் புது துளசி. அதாவது மாரியோட துளசி. அப்படிலாம் இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்சதாவே போட்டுட்டு வாங்க. சரி சாயந்தரம் கண்டிப்பாக வந்துடுங்க. சரிம்மா சரி, கண்டிப்பாக வரேனே. வச்சிடட்டுமா? சரிங்க, அப்போ சாயந்தரம் பார்ப்போம்.